அன்பானவர்களே, அன்புக்கினியவர்களே, அன்பின்பால் அக்கறை கொண்டு உங்களுக்கெல்லாம் நான் பயணம் யார் கையில் என்பதனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுக்கிரனை சுதாரித்தோம், சுகம்பெற மரங்களின் நிழலில் அமர்ந்தேனும் அமரத்துவம் பெறுவோம் என்றோம். அதன்படி நீங்களும் உங்களுடைய மரங்களை தேடி அந்த மரங்களை நட முடியுமா என்று பார்த்து நடுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஒருவர் என்னிடம் கேட்கிறார், ஆட்சி, உச்சம், பகை, நட்பு, நேசம், வக்கரகம், அஸ்தங்கதம் என சொன்னால் அதன்படி எதை நடுவது என்று உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். இது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அல்ல, பொதுவான விஷயமாக சொல்லுகிறேன். பொதுவாக அனைவருமே தெரிந்து கொள்வது நல்லது. ஓமென்ற விழாழனுக்கு ஆட்சி கேளு, உண்மையுடன் தனு மீனு மிரண்டேயாகும், நாமென்ற கார்கடகம் உச்சமாகும், களமில்லா மகரமது நீச்ச வீடாம், போமென்று விருச்சிகமும் பகையேதாகும், புகழ்பெற்ற மற்றாறு ராசி நட்பாம், நாமென்ற கருட கடாட்சத்தாலே நயமாக புலிப்பாணி நவந்தித்தேனே என்று புலிப்பாணி சொல்லுகிறார். அதாவது குருவுக்கும் தனுசு ராசி, மீனராசி இரண்டும் ஆட்சி வீடுகளாகும். கடகம் உச்ச வீடாகும், மகரம் நேச வீடாகும், விருச்சிகம் பகை வீடாகும், மற்ற ராசிகள் நட்பு வீடாகும். இங்கே ஒன்றை சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. தனுசு லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி ஆனவர் குரு. அவர் மகரத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ இருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். மகரத்தில் இருந்தால் நீச வீட்டில் இருக்கிறார், விருச்சிகத்தில் இருந்தால் பகை வீட்டில் இருக்கிறார். அப்படியானால் இவருக்கு லக்னாதிபதி குருவானவர் நீசம் பெற்றார் அல்லது பகை பெற்றார். இப்படித்தான் அவரவர்களின் லக்னாதிபதி என்ன பலன் பெற்று இருக்கிறார்கள் என பார்த்து அந்த லக்னாதிபதியின் மரங்களின் வளர்ச்சியாலும் அதன் அருகிலும் இருந்தால் அதன் காந்த விசை நம் உடம்பில் அதிக சக்தி பாய்ச்சப்பட்டு உடல் எதிர்ப்பு சக்தியையும் வலிவையும் பெறுகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சென்ற பயணத்தில் ரிஷப லக்னத்தை பார்த்து தெளிவு பெற்றோம். இந்த 4வது பயணத்தில் மிதுன லக்னத்தின் விசைகளை இசையாய் பார்ப்போம். மிதுன லக்னத்தை பார்க்கிற போது கன்னியையும் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஒரே கிரகத்திற்கு 2 வீடுகள் இருப்பதால் 2 வீடுகளின் பலன்களையும் ஒரு சேர பார்த்து விட்டால் நமக்கு இன்னும் மிக சுருக்கமாகவும் இருக்கும், விளக்கமாகவும் இருக்கும். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன். சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே உள்ள தூரம் 5,80,00,000 கிலோமீட்டர்கள். பூமியிலிருந்து புதனின் தூரம் 9,16,00,000 கிலோமீட்டர்கள். இதன் குறுக்களவு 4,850 கிலோமீட்டர்கள். சுற்றளவு 15,240 கிலோமீட்டர்கள். பூமியை விட 23 மடங்கு சிறியது. பூமியின் புவியீர்ப்பு விசையில் 3 பங்கு தான் இருக்கிறது. அதாவது பூமியில் 3 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை புதனின் கொண்டு போய் தராசில் நிறுத்தினால் அது 1 கிலோ என்ற எடைதான் இருக்கும். இதனுடைய வெப்பம் 400 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். புதனுடைய கிரகத்தை பற்றி விவரங்களை நாம் தெரிந்து கொண்டோம். மிதுன ராசியானது 60 பாகையிலிருந்து 90 பாகை வரை இருக்கிறது. கன்னி ராசியானது 150 பாகையிலிருந்து 180 பாகை வரை இருக்கிறது. 2 ராசிக்கும் அதிபதி புதன் என்றாலும் ஆட்சி பெற்றாலும் கன்னியில் உச்சம் பெறுகிறார். டிகிரி என்ற பாகை வேறுபடுவதால் அதன் காந்த ஈர்ப்பு விசையும் மாறுபடுகிறது. மாறுபடும் என்பது உண்மை. வேறுபடும் காலத்தின் ஓட்டத்தின் எந்தவித பிரச்சனைகளுக்கு எந்தவிதமான செயல்பாடு தேவை என்பதை தான் மனம் தேடும் மாற்று வழி. பார்ப்போமா? அடுத்த எபிசோடில் நாம் பார்ப்போம். சரியா நண்பர்களே?